எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய். இயேசுவில் பிரியமான என் அன்பு சகோதரமே, வாய்ஸ் ஆஃப் டிவைன் மர்சி என்ற யூடியூப் சேனலின் மூலமாக மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று தவக்காலத்தின் 4ஆம் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய 3 வாசகங்களும் கடவுளை மாட்சிப்படுத்தக்கூடிய வழிகளை நமக்கு எடுத்துரைக்கின்றார். இன்றைய முதல் வாசகத்திலே இறைவாக்கினர் சாமுவேலை கடவுள் அனுப்புகின்றார். புதிதாக திருநிலைப்படுத்த இருக்கின்ற புதிய அரசனை ஆண்டவருக்காக மகிமைப்படுத்துவதற்காக அனுப்புகின்றார். அங்கே ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஏற்றாற்போல் இறைவாக்கினர் சாமுவேல் செல்கின்றார். ஈசாயின் குடும்பத்திலே முதல் புதல்வனை பார்க்கின்றார், எலியாவை. அங்கே மல்யுத்தனை போல நல்ல ஒரு உடல் வாகையோடு இருக்கின்றார். இறைவாக்கினர் சாமுவேல் நினைக்கின்றார், இவர்தான் அடுத்த அரசர் என்று. கடவுள் சொல்கின்றார், இல்லை இல்லை, நான் இவரை நிராகரித்து விட்டேன். நீ வெளி தோற்றத்தை பார்க்கின்றாய், ஆனால் நானோ உள் தோற்றத்தை பார்க்கின்றேன் என்று. இவ்வாறு 2வது 3வது 4வது புதல்வர்களையும் கடவுள் முன்பாக நிறுத்துகின்றார் இறைவாக்கினர் சாமுவேல். ஆனால் கடவுள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இறுதியாக இந்த புதல்வருடைய தந்தையிடம் கேட்கின்றார், இவ்வளவுதானா, இல்லை வேறு யாராவது இருக்கிறார்களா என்று. உடனே ஈசாய் சொல்கின்றார், என்னுடைய கடைசி மகன் ஆடு மேய்த்து கொண்டிருக்கின்றான். ஆக அவன் தொலை தூரத்திலே இருக்கின்றான் என்று சொல்லும் பொழுது அவனை கூட்டிக் கொண்டு வா என்று சொல்கின்றார். சாதாரண ஒரு மனிதனாக அழகிய தோற்றத்தோடு இருக்கக்கூடிய தாவீதை ஆண்டவருக்கு முன்பாக நிறுத்துகின்றார் இறைவாக்கினர் சாமுவேல். ஆண்டவர் சொல்கின்றார், நான் தேர்ந்தெடுத்தவர் இவர்தான் என்று. ஆம், இயேசுவில் பிரியமானவர்களே, ஆண்டவர் அங்கே அபிஷேகம் செய்கின்றார் இறைவாக்கினர் சாமுவேலின் மூலமாக தாவீது அரசரை. அதே போலதான் இந்த 2வது வாசகத்தில், ஒரு காலத்தில் நீங்கள் இருளில் நடந்தீர்கள், ஆனால் இப்பொழுது நீங்கள் ஒளியை பெற்றுக் கொண்டீர்கள் என்று. இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறவியிலேயே பார்வையற்ற ஒருவரை உமிழ்நீரால் அங்கே சேறு உண்டாக்கி சிலோவாமில் அங்கே தன்னுடைய கண்களை கழுவுவதற்காக அனுப்புகின்றார். சிலோவாம் என்றால் அனுப்பப்பட்டவர் என்று பொருள். ஆக பிறவியிலேயே பார்வையற்ற அந்த மனிதனுக்கு பார்வை பெற்ற உடனே துள்ளி குதித்து கொண்டு கடவுளை மகிமைப்படுத்துகின்றார். மற்றவர்கள் அனைவரும் பார்க்கின்றார்கள், இவர் நம்மோடு இருந்து பிச்சை எடுத்தவரை, இவர் பிறவியில் இருந்து பார்வையை இழந்தவரை எவ்வாறு பார்வை பெற்றார் என்று சொல்லும் பொழுது, ஏனென்றால் ஆண்டவர் செய்த இந்த புதுமை ஓய்வு நாள். ஆகவே பரிசேயர்களும் சதுசேயர்களும் எவ்வாறு இந்த ஓய்வு நாளில் இந்த புதுமை செய்ய முடியும் என்று குற்றத்தை காண்கிறார்கள். ஆனால் மக்கள் மத்தியிலே கடவுள் அங்கே மனித தன்மையை பார்க்கின்றார். ஆம், இயேசுவில் பிரியமானவர்களே, இறைவனின் மகிமைப்படுத்துவதற்காக, மாட்சிப்படுத்துவதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவ்வுலகத்திற்கு வந்ததைப் போல நாமும் கடவுளை மாட்சிப்படுத்துவதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நாம் ஒவ்வொருவருமே அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கின்றோம். தாவீது அரசரை போல, புனித பவுலடிகளைப் போல, பிறவியிலே பார்வையற்ற மனிதரைப் போல நாமும் ஒரு காலத்தில் இருளில் வாழ்ந்திருக்கலாம். தவக்காலம் என்பது புதிய ஒளியை பெறுவதற்காக கடவுள் கொடுத்த இந்த அற்புதமான வாய்ப்பு என்ற நம்பிக்கையோடு ஒவ்வொருவருக்காகவும் தொடர்ந்து ஜெபிக்கின்றேன். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.